ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேஎஸ்டிகே விலாக்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து கிராணியில் ஒரு கிளிச்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் கேம் பிளே காட்ட முடியாது. நான் கேம் பிளே எப்படி யூடியூப்பில் பார்த்து தெரியாது, சுத்தமாக தெரியாது. சரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் கிளிச்சுன்னா அந்த வேஸ்ட் தெரியும்ல கைஸ். நான் கிராணி பார்ட் 1 சொல்கிறேன். கிராணி பார்ட் 1 அதில் நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெட்லேருந்து எழுந்திருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டேபிள் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில். அதுக்கு மேலே ஒரு வேஸ் இருக்கும், காலியாக ஃப்ளவர் இல்லாமல். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேஸை எடுத்து கீழே போடுங்க. நான் அதுக்கப்புறம் பெட்டு பக்கத்தில் வந்துட்டு பெட்டு பக்கத்துலேயே அந்த வேஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கிராணி வரும். கிராணி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டு பட்டன் இருக்கும்ல கைஸ், மேலே எழுந்திரிக்கிறது கீழே எழுந்திரிக்கிறதுன்னு, அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தா அதை நீங்கள் நிறைய வாட்டி பண்ணிங்கன்னே இருந்தீங்கன்னா ஆக்சுவலி கிராணி ஒரே இடத்துலையே நிற்கும். அது ஹேக் ஆன மாதிரி ஒரே இடத்துல நிற்கும். உங்களுக்கு இது போகாது, ஸ்டோரேஜ் போகாது, எதுவுமே போகாது. அது அப்படியே கிராணி அங்கே நின்றுக்கும், வரவே முடியாது. எங்கள் அண்ணா ஹேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும், அங்கேயே நின்றும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது அங்கேயே நிற்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மோடாக இருந்தால் வராது, ஈஸி மோடு வைங்க, அப்போ ஈஸியாக வந்துடும். நீங்கள் அதை அமுக்கினே இருக்கும்னு நான் சொன்னேன். பெட்டு இதோ இப்போது இங்கே இப்படி விளாட்றீங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதோ இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கேம் பிளேயில் இங்கே இருக்கும், இதோ இங்கே இருக்கும். அங்கே அந்த பட்டனை நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், கிராணி உங்களுக்கு ஹேக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எஸ்கேப் ஆகிடலாம். கிராண்ட் பர்பராக எனக்கு தெரியல, எனக்கு வெளியே போக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கீழே போடுங்க, சத்து போடுங்க, ஒன்றும் ஒன்றாது. அது அங்கேயே தான் நிற்கும். ஒரு வேளை அதை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கிடச்சிடும். பக்கத்துலேயே போயிடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நல்லா கெத்து போடுங்க.